கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பூரண பலன். 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பலனானது உங்களுடைய பலத்தினாலே பூர்ணமாய் விளங்கும். சில நேரங்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சில பலவீனங்களை அனுமதிக்கிறார். எதற்காக? அவருடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே பூர்ணமாய் விளங்கும்படிதான் பலவீனங்களை அவர் அனுமதிக்கிறார். உங்களுக்குள் பலவீனங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வீர்கள். இல்லை என்றால் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளக்கூடிய தேவை இருக்காது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமையை செலுத்தவும் மாட்டார்கள். பலத்திற்கும் கிருபைக்கும் அவரையே முழுமையாய் சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் சில நேரங்களில் உங்களுடைய பலவீனங்களை அவர் அனுமதிக்கிறார். பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அவர் சொல்கிறார், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தலுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி பவுல் கூறுகிறார். இந்த பலவீனத்தை அவருடைய வாழ்க்கையில் கர்த்தரே அனுமதித்திருந்தார். பவுலுக்கு கர்த்தர் ஏராளமான தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்திருந்தார். இவை காரணமாக எல்லாரை பார்க்கிலும் நானே சிறந்தவன் என்ற பெருமை அவருக்கு எழும்புவதற்கு வாய்ப்பு இருந்தது. அதனால் தான் அவரை மேன்மை பாராட்டபடிக்கு இந்த பலவீனத்தை கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தர் சொன்னார், இந்த பலவீனம் இருக்கிற வரைக்கும் உனக்குள்ளே பெருமைகள் வராது. நீ தாழ்மையோடு நடந்து கொள்வாய். நீ என்னுடைய பலவீனத்தையே சார்ந்திருப்பாய். நான் உன்னை பயன்படுத்தி கொண்டே இருப்பேன். ஆகவே நீ பலவீனத்தை பார்க்காதே, என்னுடைய கிருபையை பார். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். பவுலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். அவர் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பலவீனத்தையுமே சார்ந்திருந்தபடியால் கர்த்தர் அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, பலவீனத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் நீங்கள் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் பவுலை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அப்படியாக ஆண்டவர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். நமக்கு இருக்கிற பலவீனத்தை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் மேன்மையாய் நம்மளிடத்து வழிநடத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.